இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் நம்மை திருப்தியாய் வாழ வைக்கிறவர். பஞ்ச காலத்திலே தேவனுடைய பொருளாதாரம் இந்த உலக பொருளாதாரத்தோடு நீங்கள் இணைத்து பேசவே முடியாது. அவர் போதுமானதற்கும் அதிகமானவர். அவர் உங்கள் தேவையை பார்க்கலும் மிகவும் அதிகமாக சந்திக்க வல்லவர். ஏராளம் தாராளமாக தேவன் நமக்கு கொடுக்க வல்லவர். அவருக்கு இந்த உலக எக்கனாமி பொருளாதாரம் அவரை கட்டுப்படுத்தாது. நீங்கள் கிங்டம் எக்கனாமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ ராஜ்யத்தின் பொருளாதாரத்தில் குறைவு என்பதே கிடையாது. அங்கு அபண்டன்ஸ், போதுமானதற்கும் அதிகமாகவே தேவன் தருகிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் மிதமெஞ்சியது. ஆகையால் நீங்கள் அவருடைய தேவ ராஜ்யத்தின் பொருளாதாரத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பதன் மூலமாக உங்களுக்கும் தேவ ராஜ்யத்தின் பொருளாதாரத்திற்கு ஒரு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகத்தை கொண்டு வாருங்கள், வானத்தில் பலகணிகளை திறப்பேன். ஜெபம் பரலோகத்தின் கதவுகளை திறக்கும். இரண்டாவது, காணிக்கை பரலோகத்தின் பலகணியை திறக்கும். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு விதத்திலே விதைப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் காணிக்க கொடுக்கணும், எனக்கு ஒரு பொருளாதார உதவி செய்யுங்க. ஆண்டவர் வேதம் சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அதை பெருக பண்ணுவார். உங்கள் விதை 1000 உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பொருளாதாரத்திலே வாழ்வீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், திருப்தியா இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, குறைவோடு வாழ்வது பொருளாதார தேவ ராஜ்யத்தின் பொருளாதாரம் அல்ல. அப்பா, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிற எந்த குறைவும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நிறைவில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைவுதான் எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். வாழ்க்கை முறை என்று ஒவ்வொரு அறிந்து கொள்ளட்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து எல்லா குறைவுகள் மாறுவதாக. தேவ ராஜ்யத்தின் பொருளாதாரத்தில் அவர்களை இணைத்துக் கொள்ளட்டும். வருகிற நாட்களில் இதனுடைய நன்மைகளை வாழ்க்கையில காண உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதா.